இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாடுற சத்யராஜ் அவர்கள் நடித்த மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் எதெல்லாம்னு பார்க்கலாம். முதல்ல பாகுபலியில வர்ற கட்டப்பா கேரக்டர். பிளாக் பஸ்டர் ஹிட்டான பாகுபலி படத்துல சத்யராஜ் அவர்கள் கட்டப்பா கேரக்டர்ல நடிச்சது பெரிய அளவு ஹிட் ஆனது. அடுத்தது அமைதிப்படைன்ற படத்துல அமாவாசை கேரக்டர்ல சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இப்ப வரைக்குமே பேசப்படுற சத்யராஜ் அவர்கள் நடித்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்தது வேதம் புதிது படத்துல பாலுதேவர்ன்ற கேரக்டர்ல சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. அடுத்ததா நடிகன் படத்துல ராஜான்ற கேரக்டர்ல பண்ணியிருப்பாரு. பெரிய அளவு ஹிட்டான இந்த காமெடி படத்துல சத்யராஜ் அவர்களுக்கு அதிக அளவு ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சாங்க. அடுத்தது ராஜா ராணி படத்துல நயன்தாரா அவர்களுக்கு அப்பாவா ஜேம்ஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல இவர் காமெடியான ரோல் பண்ணியிருந்தாலுமே அவருடைய சீரியஸான மொமெண்ட்ஸ் எல்லாமே பெரிய அளவு பேசப்பட்டது. அடுத்தது வால்டர் வெற்றிவேல் படம். இந்த படத்துல வெற்றிவேல் கேரக்டர்ல நடிச்சிருந்த இவர் ரொம்பவும் டஃப்பான போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் படமான ஜெர்சி படத்துல நானி கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. இதுல ஒரு கிரிக்கெட் கோச்சா நடிச்சிருப்பாரு. அடுத்தது ரஜினி அவர்கள் கூட சேர்ந்து சூப்பர் ஹிட்டான படமான மிஸ்டர் பாரத் படம். இந்த படத்துல சத்யராஜ் அவர்கள் ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல ரஜினி அவர்களை எந்த அளவுக்கு ரசிச்சாங்களோ அதே அளவுக்கு சத்யராஜுடைய கேரக்டரையுமே ரசிக்க வச்சிருப்பாரு. அடுத்தது மோகன் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருந்த 100வது நாள் படம். இந்த படத்துல சத்யராஜ் அவர்கள் வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. ஹீரோவா பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்துல இவர் வில்லனா நடிச்ச ரோல் பெரிய அளவு பேசப்பட்டது. அதோட இவர் இந்த படத்துல அவர் மொட்டை அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் மொட்டை அடிச்ச மாதிரி படங்கள் வந்தாலே அது ஹிட் தான் கூட அந்த டயத்துல பேசப்பட்டது. அடுத்தது விஜய் கூட சேர்ந்து நடிச்ச நண்பன் படத்துல பிரின்சிபல் திருமானி சந்தானம் கேரக்டர் சத்யராஜ் அவர்களுக்கு பெரிய அளவு பேர் வாங்கி கொடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.